நெல்லையில் ஆன்மீக நிகழ்ச்சிக்கு சென்றவரின் பூநூலை அறுத்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட நபருக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பாளையங்கோட்டை டிவிஎஸ் நகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஆஸ்திக சமாஜம் என்ற ஆன்மீக மன்றத்தில் பல்வேறு சேவைகளை நாள்தோறும் செய்து வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஆன்மீக நிகழ்வுக்கு சென்றவரின் பூநூலை அடையாளம் தெரியாத நபர்கள் அறுத்துள்ளனர். அத்துடன் இனி பூநூலை பயன்படுத்தக்கூடாது என்று மிரட்டியதாக உறவினர்களிடம் கூறி இளைஞர் அழுதுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் கொடுத்த புகாரின் பேரில் பெருமாள்புரம் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த சகோதரர் நான் வீட்டுக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த தம்பிகிட்ட நலம் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த தம்பியானது தன்னுடைய வீட்டிலிருந்து அங்கே ஒரு கோயிலுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அந்த மண்டபத்தில் பூஜைக்காக போன இடத்துல அவர்களை வழிமறைத்து அவரை கொலை மிரட்டல் விட்டு பூநூல் அணிந்தால் இனிமேல் உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து அவரை மிரட்டி விட்டு வந்திருக்கிறார்கள். அந்த தம்பி ஒரு பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உடனடியாக இதுல முறையான விசாரணை செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின்